ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டில் ஹோட்டல்லாம் கொடுப்பாங்கள்ல சேனக்கிழங்கு வறுவல், அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு சேனக்கிழங்க தோல்லாம் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சேனக்கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது புது கிழங்கு. நான் கட் பண்ணும்போதே கை லைட்டாக நமைச்சிச்சு. அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பழைய கிழங்கா இருந்துச்சுன்னா புளி தேவையில்ல. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ரொம்ப வேகணும், நல்லா வெந்து வரணும்னு இல்லை, ஒரு 80% வெந்தாலே போதும். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சுத்தமாக இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து எண்ணெயில் பொரிக்கணும், அதனால் தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது. ஒரு கடாயில் ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னே நம்ம வேக வச்சுருக்க சேனக்கிழங்கை சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையில இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. கிழங்கு நல்லா வெந்து வரணும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா வறுபட்டு நல்லா அப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம வேக வச்சுருக்க எல்லா கிழங்கையும் இதே போல் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது தான் அந்த கிறிஸ்பினஸ் வரும். இதே போல் எல்லாத்தையுமே ஒரு 2-3 பேட்சாக சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி மசாலா அரைச்சி வச்சுட்டு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூளும் சேர்ப்போம், அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 மிளகாயாக கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கலந்து கொடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கிழங்குலையும் வேறு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம கரம் மசாலா வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி மட்டன் மசாலா சேர்த்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பச்சை வாசனை போக நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போனோடனே நாம் அடித்து வச்சுருக்க தேங்காய் மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரு கழுவி வெங்காயம் தக்காளிலாம் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வெந்து வரட்டும். தண்ணிலாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்தோடனே
நம்ம எண்ணெயில் வேக வச்சு எண்ணெயில் பொரித்து வச்சுருக்க சேனக்கிழங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. அப்போ தான் கிழங்கு உள்ளெல்லாம் மசாலா நல்லா பிடிக்கும். மல்லித்தழை கொஞ்சமாக தூவிக்கோங்க. தூவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கல்யாண வீட்டு சேனக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. கல்யாண வீட்டு வாழைக்காய் வறுவலும் போட்டிருக்கோம். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.